வணக்கம் நண்பர்களே. ஆழ்வார்களில் நம்ம போன வாரம் சொன்ன மாதிரி இன்றைக்கி பார்க்க போகிறது ஆண்டாள். இவங்களுக்கு ஏன் ஆண்டாள்னு பேர் வச்சாங்கன்னா, மற்றவங்கெல்லாம் ஆழ்வார்கள், ஆழ்வார் அப்படின்னு எதிர்காலத்தில் வச்சாங்க. இவருக்கு ஆண்டாள் அப்படின்னு இறந்த காலத்தில் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த ஈழு வந்து ஆண்டாள், அந்த ஈழ் வந்து அந்த பெண்பால் விகுதியில் தான் முடியும். சரியா? நடுவில் வந்து வர ஆண்டு இண்டுன்னு வருது. அதனால் அது வந்து ஆண்டாள்னு தான் வச்சுக்க முடியுமே தெரியுமா. அங்கே அந்த ஆழ்வார்களில் வைக்கிற மாதிரி ஆழ்ந்து போவர்களா ஆளக்கூடியவர்களா அப்படின்ற குழப்பம்லாம் இங்கே கிடையாது. இது ஆண்டாள் தான். கோதை ஆண்டாள், மதுரை ஆண்டாள் அப்படின்ற மாதிரி ஆண்டாள் அப்படிங்கிறது தான் இவங்களோட சிறப்பு என்ன அப்படின்னா, மொத்த 12 ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண்பால் ஆண்டாள் வந்து பெண்பால் ஆழ்வார் வந்து இவங்க மட்டும்தான். இவங்க பேர் வந்து கோதைன்னு பேர். கோதைன்னு சொல்லுவாங்க, ஆண்டாள்னு சொல்லுவாங்க, ரெண்டுமே ஒன்று தான். ஸோ மொத்தத்தில் பூங்கோதை, கோதை, ஆண்டாள்னு எந்த பேரை சொன்னாலும் அது இவங்கள தான் குறிக்கும். சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து அப்படி ஒருத்தர் வாழ்ந்ததுக்கான சரித்திரமே கிடையாது. ஒருவேளை இந்த பெரியாழ்வாரே ஒரு பெண் நேமில், அதாவது புனை பெயரில் எழுதின பாடல்கள் தான் ஆண்டாள்ன்ற பேரில் வச்சுருக்காங்க போல் அப்படின்னு ஒரு சில மொழியியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுவாங்க. எதுக்காகன்னா, நம்ம தமிழில் வந்து ஒரு கலாச்சாரத்தை வந்து கம்பர் காலத்திலே கொண்டு வந்துட்டாங்க. அந்த கம்பர் காலத்திலே கொண்டு வந்த கலாச்சார சீரழிவு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிருங்கார ரசம் அப்படின்னு பேர். சிருங்கார ரசம்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, காதல் கிடையாது. காதல்ன்றது வந்து வேறு. காதல் காமம் எல்லாம் ஒன்று தான். ஆனால் வேறன்னா, நான் எப்படி வேறேன்னு சொல்கிறேன்னா, அதில் ஏற்படக்கூடிய ஃபீலிங்ஸை சொல்கிறது. காமத்தின் பால் ஏற்படக்கூடிய ஃபீலிங்ஸை சொல்லும்போது, நம்ம காமத்து பாலை எடுத்து சீரீஸில் எடுத்து பாருங்கள், அதில் நம்ம விளக்கம் தெளிவாக சொல்லியிருப்போம். அதாவது காதல் வயப்பட்ட இருவர், அந்த காமம் வயப்பட்ட இருவர், அவர்களுக்கு நடுவே இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸை பற்றி பேசுகிறது தான் காமத்து பால். ஆனால் காம சூத்ரா அப்படின்ற புக்கு இருக்குது பார்த்திங்களா, அது பேசக்கூடியது என்னென்னா பொசிஷன்ஸை பேசுகிறது. பொசிஷன்னா, ஆண் கீழே படுத்திருந்தான், பெண் மேலே படுத்திருந்தா, பெண் கீழே படுத்திருந்தா, ஆண் மேலே படுத்திருந்தான்னு வல்கராக இருக்கும். அதுதான் அங்கே பிரச்சனை. புரியுதுங்களா? நம்ம தமிழ் இலக்கியத்தில் இல்லாத காமமே கிடையாது. தமிழ் இலக்கியத்தில் என்னெல்லாமோ காமத்தை பற்றி விளக்கம்லாம் சொல்லியிருக்காங்கன்னு வச்சிங்களேன். கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து ருசிக்கும் அளவுக்கு 5 புலனுக்கும் தேவையான எல்லா சுவையும் பெண்ணில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து விரசமாக இருக்காது. கரெக்டாக நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதுங்களா? இந்த மாதிரி 5 புலன்களுக்கும் சுவை தரக்கூடிய விஷயங்கள் என் காதலியிடம் இருக்குது அப்படின்னு ஒரு காதலன் சொல்லும்போது, அதில் வந்து அசிங்கமாக இல்லை, அதாவது என்ன சொல்கிறது, ஆபாசமாக இல்லை அப்படின்னு சொல்லாமல், அதுக்கு பதிலாக வந்து இந்த தர ரேட்டில் இருக்க புத்தகம்லாம் படிச்சுட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த காலத்தில் சரோஜாதேவி புக்குன்னு அதை சொல்லுவாங்க. இந்த ஆண் உறுப்பை எடுத்து அந்த பெண் உறுப்பில் அப்படி வைத்தான் இப்படி வைத்தான்லாம் எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி எழுதுகிற பழக்கம் வந்து கம்பராமாயண காலத்தில் வந்துருச்சு உள்ள. அதுலேயும் பார்த்திங்கன்னா உலா நூல்கள்னு சொல்லுவாங்க. அந்த உத்தம சோழன் உலா அது இதுன்னா நிறைய உலா நூல்கள்லாம் அப்போ வர ஆரம்பிச்சிது சோழர்களோட கடைசி பிற்பகுதியில். அப்போ வந்து இந்த உலா நூல்கள் இந்த மாதிரி நூல்கள்லாம் வரும்போது என்ன ஆகிடுது, இது வந்து ஒரு சுவையாக மாறிடுச்சு. ஆபாசமாக எழுதுவது அப்படிங்கிறத இலக்கியத்தில் ஒரு விஷயமாக உள்ளே சேர்த்துட்டாங்க. அப்போ கம்பரே வந்து நிறைய இடத்துல இந்த சிருங்கார ரசத்தை நிறைய பயன்படுத்தியிருப்பார். இதை வந்து அழகாக அதுக்கு ஒரு பேர் மட்டும் வச்சுட்டாங்க, சிருங்கார ரசம். சிருங்கார ரசம்னா வேறு ஒன்றும் கிடையாதுங்க, விரக தாபம் அப்படின்னு சொல்கிறது. விரக தாபத்தை ரொம்ப கொச்சையாக சொல்கிறது தான் வந்து, அதாவது கொஞ்சம் அந்த பார்டரை தாண்டி போய் பேசுறது. ஒரு பார்டருக்குள்ளே பேசினா நல்லா தான் இருக்கும். அதாவது எப்படி இருக்கும்னா, எப்படி சொல்லலான்னா, நானும் என் காதலனும் கட்டி தழுவி கொள்ளும்போது அவன் லேசாக கேப் விட்டான், உள்ள நடுவில் காற்று போயிடுச்சு, காற்று போகுது பாடுறா, இன்னும் கொஞ்சம் இறுக்கி கட்டிப்பிடிடா அப்படின்னு சொல்லி அந்த காதலி சொன்னான் அப்படின்னு சொன்னால், அதில் வந்து விரசம் இல்லை. அதை விட்டு கட்டிப்பிடிடா கண்டபடி கட்டிப்பிடிடா அப்படின்னு சொல்லும்போது கூட அவ்வளோ விரசமாக தெரியல. இதை தாண்டி சில விஷயங்கள் சொல்லும்போது எப்படி ஆகும், அது கொஞ்சம் விரசத்தோட எல்லைக்கு போயிடும். உதாரணத்துக்கு சில பாடல்கள்லாம் வரும். எப்படி வரும்னா, இந்த ஆண்டாள் பாடல்லே வரும். எப்படி வரும்னா, நான் கண்ணனை மார்போடு இறுக தழுவிய போது அவன் மார்பில் இருந்த சந்தனம் என் மார்பில் படிந்தது அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. அது வந்து அவ்வளோ தூரம் விரசம் இல்லைன்னு வச்சிங்களேன். அந்த சந்தனம் என் மார்பு காம்புகளில் பட்டது
அப்படின்னு சொன்னால் அது வந்து விரசத்துக்கு போயிடுது. புரியுதா? இது ஒன்று தான் பிரச்சனை. மற்றபடி அந்த ஆண்டாள் பாடல்களில் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதில் நம்ம தேவையில்லாமல் நம்ம நாத்திகன் வந்து அதை கொஞ்சம் ஓவராக வரி வரியாக பேசி ஒரு கட்டத்தில் அந்த இது வந்து திருப்பாவைன்னு சொல்லுவாங்க. இந்த பாடல்கள், இந்த ஆண்டாள் எழுதிய பாடல்கள் பூரா திருப்பாவைன்னு சொல்லுவாங்க. சாரி, நான் திருப்பாவைன்னு சொல்லிட்டு இருக்கேன். அது வந்து திருப்பாவை இல்லை. திருப்பாவை வந்து கண்ணனை வந்து தூயில் எழுப்புறதுக்கு உள்ள பாடல். கண்ணனை துயில் எழுப்பதில்லை, தோழிகளை துயில் எழுப்புவதற்காக உள்ள பாடல். அதை என்ன சொல்ல, பாரு இவ்வளோ தூரம் விடிஞ்சிருச்சு, எல்லாம் விடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் தூங்கிட்டு இருக்கியே, எந்திரிச்சு வா குளிச்சுட்டு போகலாம், குளிச்சுட்டு கோயிலுக்கு போய் கண்ணனை தரிசிக்க வேண்டாமா, இன்னும் தூங்கிட்டு இருக்கியே லூசு அப்படின்னு சொல்லி பெண்கள் வந்து தங்கள் தோழிகளை திட்டி எழுப்பி கூட்டிகிட்டு வா போகலாம், சீக்கிரமாக போய் கோயிலில் சாமி கும்பிடுவோம் அப்படின்னு எழுப்பி கூப்பிட்டு போகிறதுக்காக எழுதப்பட்ட பாடல்கள் தான் திருப்பாவைன்றது. இது வந்து மார்கழி மாத கால பஜனையில் இந்த பாட்டு தான் பாடுவாங்க எல்லோரும். அதுக்கு போட்டியாக தான் மாணிக்கவாசகரை வச்சு திருப்பி எழுதுனாங்க திருவெம்பாவை அப்படின்னு. இந்த திருவெம்பாவையிலையும் பார்த்திங்கன்னா சிவபெருமானை போய் துயில் எழுப்புறதுக்கு போகிறோம் அப்படின்னு இவங்க எழுதிட்டாங்க. அப்போ ரெண்டுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் எழுதப்பட்டதாக தான் இருக்க முடியும். இல்லை பிற்காலத்தில் அவர் எழுதினார்னு சொல்லி இவங்களே தனியாக ஒரு புக்கை எழுதி அவர் பேரில் போட்டாங்க போல இருக்குது திருவெம்பாவைன்னு. திருப்பாவை வந்து முக்கியமாக சொல்கிறது இதுதான். பெண்கள் வந்து ஏன் இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்க, எந்திரிங்க, வாங்க போய் சாமி கும்பிட போகலாம். நம்ம இப்போவும் பார்க்குறோம்லாங்க வீடுகளில் பெல் அடித்து ஏங்க ரெடி ஆகிட்டிங்களா, வாங்க சீக்கிரமாக கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்கல்ல. அதே இதை சொல்கிறது தான் திருப்பாவை. நான் சொன்ன அந்த சிருங்கார ரசம் ஜாஸ்தியாக இருந்தது எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா நாச்சியார் திருமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. திருவாய்மொழி, நாச்சியார் திருவாய்மொழி அப்படின்னு சொல்லி அது இன்னொரு தொகுப்பு, ஒரு 140 பாட்டு என்ன இருக்குது. திருப்பாவை வந்து வெறும் 30 பாட்டு தான். அந்த பாட்டு தான் வந்து ரொம்ப விரசமாக இருக்கும். விரசம்னா கொஞ்சம் ஓவராகவே இருக்கும்னு வச்சிங்களேன். போய் இவ வந்து, அதாவது இது வந்து எப்படி சொல்கிறதுனா நாயகி பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாயகி பாவம்னா தன்னை வந்து ஒரு காதலியாக கருதி கொண்டு, கடவுளை வந்து காதலனாக கருதி கொண்டு பாடுற மாதிரி உள்ளது. இதைத்தான் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பெரியாழ்வாரே எழுதியிருப்பார். எழுதிட்டு அதை அப்படியே விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க இவங்க வந்து அவருக்கு அந்த கதையில் சொன்ன கேரக்டரே அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த கதையில் வர கேரக்டரான ஆண்டாளே தான் அந்த உண்மையான வாழ்ந்த பெண்ணு. அந்த பெண்ணை வந்து இவர் தான் தத்தெடுத்து வளர்த்தாரு, அது பூமாதேவியோட அவதாரம் அப்படி இப்படின்னு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்டெல்லாம் போட்டு சேர்த்துக்கிட்டாங்கன்னு வச்சிங்களேன். அதை வந்து நம்ம நாத்திகன் வந்து கருப்பர் கூட்டத்தில் தேவையில்லாமல் கொஞ்சம் ஓவராக போட்டு பிச்சு பீராஞ்சிட்டாருன்னு வைங்களேன். அது வந்து என்ன ஆகி போச்சுன்னா ஒரு கட்டத்தில் எனக்கே கஷ்டமாக இருந்தது. ஏங்க இது இருக்கட்டும், அதில் இருக்குதுன்னு நமக்கு தெரியும், ஆனால் அதுக்காக அதை இவ்வளோ தூரம் போட்டு, ஏன்னா அதில் வேறு இதை மாதிரி நம்ம என்ன சொல்கிறது, சூத்திரன் மனுநீதியில் வர்ற மாதிரி அவனை இங்கே வை இவனை அங்கே வை அந்த மாதிரிலாம் ஏதாவது வந்ததுன்னா கூட நம்ம சரி அதை என்னென்னு போட்டு பிரித்து மேயலாம். அது சும்மா ஒரு கற்பனையாக எழுதப்பட்ட ஒரு பாடல். அந்த பாடலை வந்து இவ்வளோ அதை வந்து சாமி பாடல் வந்து இப்படி செக்ஸ் போடுற மாதிரி இருக்கே சார் அப்படின்லாம் அவர் போட்டு பிரிச்சிட்டாரு. ஆனால் இது தெரியும்னாலும் நம்ம அதெல்லாம் போட்டு ரொம்பலாம் நோண்ட வேணாம். அதுதான் வந்து மக்களை புண்படுத்துகிற இடம். சரியா? புண்படுத்துறதுக்கும் பண்படுத்துறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அது புண்படுத்துகிற வேலை. அந்த பாட்டை அந்த காலத்தில் அவங்களுக்கு தோணுன மெத்தடில் எழுதி வச்சுருக்காங்க. அதை அதோட விட்டுறணும். அதுக்கு மேலே அதை போட்டு ரொம்பலாம் நோண்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. ரொம்ப நோண்டுறது தப்பு. அது அந்த இடத்துலலாம் அது வந்து உண்மையிலே புண்படுத்துறது தான், பண்படுத்துறது கிடையாது. பண்படுத்துறது வந்து உன்னுடைய மூட நம்பிக்கைகள் எங்கெல்லாம் வச்சுருக்க பாரு அப்படின்னு சொல்கிறது பண்படுத்துறது. அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து வாயால் சொல்கிறது, அது வந்து கம்பெடுத்து அடி வெளுக்கிறதுன்ற மாதிரி உள்ள விஷயம்னு வச்சிங்களேன். அதை செய்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லைன்றதுனால நான் செய்யலை. ஏன்னா உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல அந்த பாட்டிலே அப்படி தான் வரும். ஆண்டாள் வந்து சொல்கிற மாதிரி, ராதா உனக்கு கொஞ்சம் கூட இரக்கமே இல்லையா, எவ்வளோ நேரம் நீயே கிருஷ்ணர் கூட படுத்திருப்ப, நீ கொஞ்சம் எந்திரிச்சு போ, நான் கொஞ்சம் நேரம் படுத்துக்கிறேன், இப்படிலாம் வரும். அதெல்லாம் அதாவது உடல் உறுப்புகளை எல்லாம் விளக்கி சொல்லி, இது வந்து அந்த சமஸ்கிருத தாக்கத்தினால வந்தது. காமசூத்ரா போன்ற பாடல்கள்லாம் படிச்சுட்டு நம்மளும் அது மாதிரி எதையாவது ஒன்று எழுதுகொண்டான்னு இங்கே இருக்கிற ஆளுங்க லூஸ் மாதிரி யோசித்து எழுதுனது தான். ஏன்னா தமிழனோட எழுத்துக்கள் வந்து எப்பவுமே டீசெண்டாக இருக்கும். காமத்துப்பால் வந்து காதலன் காதலி உடலுறவு இதை பற்றி தான் வரும். புணர்ச்சி மகிழ்தல்னு ஒரு தலைப்பே இருக்குங்க காமத்துப்பாலில். புணர்ச்சியின் மூலமாக எப்படி மகிழ்ந்தோம் அப்படின்னு ஒரு 10 பாட்டை எழுதி வச்சுருக்கிறார். ஆனால் அதில் ஒன்றில் கூட விரசமே இருக்காது. நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். எல்லாத்தையும் கையில் ஃபோன் இருக்குது. திருக்குறள், காமத்துப்பால்,
புணர்ச்சி மகிழ்தல் அப்படின்னு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நேராக அந்த பேஜ் வந்துட போது எடுத்து 10 திருக்குறள் நீங்களே படிச்சிடலாம். ஒரு திருக்குறள் கூட விரசமாக இருக்காது. அவ்வளோலாம் முடியாதுன்னா நம்ம சேனல்லேயே நம்ம காமத்து பால் போட்டிருக்கோம், அதில் போய் படித்து பாருங்கள். ஆனால் இந்த பாடல்கள்லாம் கொஞ்சம் விரசம் ஜாஸ்தியாக இருக்கும். அது ஒன்று தான் பிரச்சனை. மற்றபடி அதை வயசு வந்த பெண்கள் ஆண்கள்லாம் படிக்கக்கூடிய அளவுக்கு இருக்காது. அது படித்தா மண்டை டென்ஷன் ஆகிடுவாங்க. பக்தி புஸ்தகம் தானே அப்படின்னு நினச்சிட்டு அதெல்லாம் தூக்கி வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கு படிக்க கொடுத்துறாதீங்க. அதுதான் என்னுடைய வேண்டுகோள். சரியா? நம்ம இது மாதிரி சில விஷயம் குறிப்பாகவே சொல்லுவேன். அதாவது மகாபாரதத்தில் பார்த்திங்கன்னா ஆதி பருவத்தை யார்ட்டையும் படிக்க கொடுத்துறாதீங்க சின்ன பிள்ளைங்கள்ட்ட. அது பக்கா போர்னோ புக்கு அது. சரியா? அந்த கண்டென்ட்டே ஃபுல்லாக போர்னோ கண்டென்ட்டு. அதே மாதிரி இந்த நாச்சியார் திருமொழியும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த அதாவது 99% போர்னோ மாதிரியாக தான் இருக்கும். அதனால் அதையும் பிள்ளைங்கள்ட்டெல்லாம் படிக்க கொடுத்துறாதீங்க. அதாவது திருப்பாவை அவ்வளோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அது பக்தியை சொல்கிற பாடல்கள் தான். இதையெல்லாம் தாண்டி என்ன ஒரு கதை சொல்லுவாங்கன்னா, இவங்களுக்கு இன்னொரு பேர் உண்டு. என்ன பேர்னா சூடி கொடுத்த சுடர்கொடி. சூடி கொடுத்த சுடர்கொடினா என்ன அர்த்தம்னா, மாலையை தான் அணிந்து கொண்டு அதுக்கப்புறமா பெருமாளுக்கு கொடுத்தது அப்படின்னு. இது என்ன எப்படி பிரச்சனை வருதுன்னா, பெரியாழ்வார் டெய்லி பூவெல்லாம் பறித்து கொண்டாந்து பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படிம்பாரான். குளிக்காமல் தான் இப்போ பூ பறிப்பாரா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு. இல்லை குளிச்சுட்டு தான் பூ பறிச்சாருன்னா, பூ பறிச்சுட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் வேறு என்ன வேலை இருந்தது அவருக்குன்னு தெரியல. சரியா? நம்ம கேள்வி பூரா இப்படி தான் இருக்கும்னு வைங்களேன். இது பண்படுத்துகிற கேள்விகள், புண்படுத்துகிற கேள்விகள் இல்லை. அது நல்லா புரிஞ்சுக்கிங்க. அப்போது இந்த அம்மா என்ன பண்ணுமா, டெய்லி உட்காந்து அந்த அம்மா இல்லை அந்த பொண்ணு என்ன பண்ணும், அழகாக மாலையை கட்டி அந்த மாலையை எடுத்து தான் போட்டு கண்ணாடியில் அழகுலாம் பார்க்குமா. அப்போ கண்ணாடி எப்போ வந்துச்சு இந்தியாவுக்குள்ளே அப்படின்ற கேள்வி நமக்கு வருது. சரியா? இவங்க சொல்கிறது ஆண்டாள் 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டுப்பாங்க. அப்போல்லாம் கண்ணாடியே கிடையாது. அப்போ கண்ணாடி எப்போ வந்துச்சு, கண்ணாடி பயன்பாட்டுக்கு எப்போ வந்துச்சு, ஸ்ரீவில்லிபுத்தூர் மாதிரி ஒரு சின்ன ஊர்லெலாம் கண்ணாடி வச்சுக்கிற அளவுக்கு எப்படி நாகரிகம் வந்துச்சு, இந்த மாதிரி கேள்வி கேட்போம். இது பண்படுத்துகிற கேள்வி தானே, பண்படுத்துகிற கேள்வியாக பார்ப்பீங்கள. ஸோ அப்படி அப்போ ஒரு நாள் அந்த மாலையை கொண்டு போய் பெருமாளுக்கு போடும்போது பார்த்தாராம், அதில் பார்த்தா ஒரு முடி இருந்து தான். இந்த அம்மா இப்படி இந்த பொண்ணை தூக்கி இப்படி தோளில் போட்டு இப்படி அழகு பார்க்கும்போது இந்த தலை முடி சிக்கிக்கிச்சு போல். அந்த முடி இருக்குன்றதை பார்த்துட்டு மறுநாள் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம், எப்படி இந்த முடி வந்திருக்கும் அப்படின்னு இவர் ஒளிஞ்சின்னு பார்த்தாராம். பார்த்தா இந்த பொண்ணு மாலையெல்லாம் கட்டி முடிச்சோடனே போட்டு பார்த்து அழகு பார்த்துட்டு இருந்தாலும். ஒன்று இவருக்கு செம கோவமாகி பிடிச்சி திட்டுன்னு திட்டி விட்டாராம். உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா, சாமிக்கு போடுற மாலையை எப்படி நீ போடலாமா, அது இதுன்னு பிடிச்சி நல்லா திட்டி விட்டு அந்த மாலையை எடுத்துகிட்டு போகல. அவரே திருப்பி உட்காந்து வேறு ஒரு மாலை கட்டி மறுபடியும் கொண்டு போய் பெருமாளுக்கு போட்டுக்கார். பெருமாளுக்கு போட்ட உடனே நைட்டுக்கு பெருமாள் கோவத்தில் கனவுல வந்துட்டார். அடே அபிஷ்டு, அவள் சூடி கொடுத்த மாலை தான்டா எனக்கு பிடிக்கும், நீ ஏன்டா அந்த மாலையை நேற்று எனக்கு கொண்டு வரல அப்படின்னு பிடிச்சி கண்ணா அப்படின்னு லெஃப்ட் ரைட் வாங்கிட்டார் பெருமாள். வாங்கினோடனே இவருக்கு ரொம்ப இதாகி மற்ற புரோகிதர்லாம் இருப்பாங்கள்ல அந்த கோயில் எல்லாத்தையும் சொன்னாராம், அப்படியா பார்த்துருவோமே அப்படின்னாங்களாம். உடனே எவ்வளோ மாலையை வாங்கி போட்டுட்டு நேராக பெருமாள் சன்னதிக்குள்ளே போனாலாம். போனோடனே அப்படியே பெருமாளோட ஐக்கியமாகி விட்டார். சரியா? அதாவது வரக்கூடாதவங்களாம் உள்ளே வந்தால் ஐக்கியமாகிடுவாங்க. சரியா? ஒருவேளை உயிரோட வாழ்ந்த பெண்ணாக இருந்தாலும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நந்தனாரை சிவனோட ஐக்கியம் பண்ண மாதிரி இந்த பொண்ணை பெருமாளோட ஐக்கியம் பண்ணிட்டாங்க. ஆக இந்த எழுதப்பட்டது இந்த 2 பாடல்கள் அருமையான பாடல்கள். இதில் உண்மையிலே திருப்பாவை பாடல் நல்லா இருக்குங்க, கேட்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். பக்தி இல்லாமல் சும்மாவே கேட்கலாம். அந்த ராகங்கள் அதெல்லாம் நல்லாவே இருக்கும். அவ்வளோதான் இன்றைக்கி உள்ள இந்த ஆழ்வார் கதை. சரியா? சூடி கொடுத்த சுடர்கொடியாகிய கோதை என்ற பெயர் கொண்ட ஆண்டாள். புத்தகம் வாங்காத நண்பர்கள் புத்தகம் வாங்கி இன்றே உங்கள் ஆதரவை தாருங்கள். நீங்கள் புக்கு வாங்கலைன்னா சேனல் நடத்த முடியாதுங்க, தயவுசெய்து புரிஞ்சுங்க. அதனால் புக்கு கண்டிப்பாக வாங்கி படிங்க. அதுவும் போக இந்த புத்தகங்களில் நீங்கள் போடுற பணம் உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். சங்கிகளோடு போராடும்போது அதுக்கு தேவையான ஒரு ஆயுதமாக பயன்படும். கிட்டத்தட்ட 10 வால்யூம் வந்தாச்சு. இந்த 10 வால்யூமும் ஒன்றும் வேறு தலைப்புகள், வேறு செய்திகள் எல்லாமே சங்கிகளின் மூடநம்பிக்கைகளை உடைத்தெறியும் படைக்கலனாகத்தான் இருக்கும். இது இது போக உள்ள ஆதரவுனா நீங்கள் எங்கள் சேனலை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாளையக்காரர் மட்டும் பார்க்குறதுக்கான மெம்பர்ஷிப்பில் இப்போ மாதம் 100 ரூபா தான். 100 ரூபா கட்டி கூட நீங்கள் மெம்பராக சேரலாம். இப்படியும் நீங்கள் ஆதரவு தரலாம். ஆனால் எது இருந்தாலும் சரி, இல்லைனாலும் உங்களுடைய ஆதரவில் மட்டும்தான் இந்த சேனல் நடக்கும். அதனால் உங்கள் ஆதரவை இன்றே ஏதாவது ஒரு வகையில் தாருங்கள். நாளை மறுபடியும் சந்திப்போமா?